சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களை வழங்கக் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். வழக்கின் முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளி வைத்திருந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை வழங்க வேண்டும், வங்கி ஆவணங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் செந்தில் பாலாஜி தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் கடந்த 2012 முதல் 2022 வரை இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படக்கூடிய காலத்தில் சிட்டி யூனியன் வங்கி மற்றும் கரூர் வைசியா வங்கிகளில் பணிபுரிந்த ஊழியர்களின் விவரங்களை வழங்க வேண்டும் என்றும் 2016 முதல் 22 வரையிலான காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய மனைவியின் பெயர்களில் டெபாசிட் செய்தவர்களின் பான் கார்டு விவரங்களை தெரிவிக்க வங்கி அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்களை நீதிபதி அல்லி விசாரித்தார். இந்த விசாரணையின் போது செந்தில் பாலாஜி தரப்பில் அமலாக்கத்துறையால் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் ஒரு சில ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாக ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் அமலாக்கத்துறை தரப்பில் இந்த வழக்கில் குற்றச்சாட்டுக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலையில இந்த ஆவணங்களை வழங்க கேட்டு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இன்றைக்கு செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் மீது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவில் இந்த ஆவணங்களை, வங்கி ஆவணங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை ஜூன் 19ஆம் தேதி பிறப்பிப்பதாகவும் நீதிபதி அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.